அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு துணை தொழிலாளர் நல வாரியத்திலிருந்து இன்று 4/8/2025 வாரமடை ஊராட்சி ஒன்றியம் நெல்லித்துறை கிராம ஊராட்சியில் பனைமரம் வளர்ப்பு பற்றிய விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நம்மளுடைய பனைமரம் பற்றிய ஒரு சில வார்த்தைகள் மாநில தலைவர் ராதா அவர்கள் உங்களிடம் எடுத்துக் கூறுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். நெல்லித்துறை ஊராட்சியில் இன்று பனைமரத்தை பற்றி உங்கள் வீட்டில் உங்களை தேடி நான் பனைமரம் என்ற விழிப்புணர்வு முகாம் நடைபெறவிருக்கிறது. பனைமரம் நாட்டின் மாநில மரம் ஆகும். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வீட்டில் உங்களை தேடி நான் பனைமரம் அப்படிங்கிற விழிப்புணர்வு ஒவ்வொரு வீடுகளுக்கும் பனைமரத்தினை பற்றின விழிப்புணர்வு சேரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட திட்டம். பனைமரம் பார்த்தீங்கன்னா வேர்லேருந்து நுனி வரைக்கும் நமக்கு எல்லா பலன்களையுமே அள்ளி தரக்கூடியது. அதோட வேர் பார்த்தீங்கன்னா மிக சல்லிய வேர் அப்படிங்கிறதுனால நிலத்தடி நீரெல்லாம் சேமித்து மண் வளத்தை நல்லா பாதுகாத்து நமக்கு மண் வளத்தை சேர்த்து கொடுக்குது. அதே சமயத்தில் தண்டு பகுதி பார்த்தீங்கன்னா மர சாமான்களை செய்யறதுக்கு பயன்படுது. அதோட நுனி பகுதி மட்டைகள் பார்த்தீங்கன்னா கூரை வீடுகள் போடுறதுக்கும் கல் தெளிவு அப்புறம் பனங்கள் கண்டு பனங்கருப்பட்டி அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய எல்லா பொருள்களுமே நமக்கு கிடைக்குது. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா பாலில் கலந்து கொடுக்குறோம். அது தாய்ப்பாலுக்கு சமமாக குழந்தைகளுக்கு அத்தனை சத்துக்களும் அதில் நிறைஞ்சிருக்குது. இன்னும் இது பற்றின விழிப்புணர்வு மாநில பொதுச் செயலாளர் மாரியப்பன் சார் பேசுவார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் நம்முடைய டிஆர்டிஏ கூடுதல் ஆட்சியர் அவர்களுக்கும் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர் அவர்களுக்கும் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி அவர்களுக்கும் நம்முடைய நெல்லித்துறை கிராம ஊராட்சியின் செக்ரட்டரி அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் பணித்தள பொறுப்பாளர் அவர்களுக்கும் கணினி இயக்குனர் அவர்களுக்கும் எங்களுடைய உங்கள் வீட்டில் உங்களை தேடி நான் பனைமரம் என்கின்ற விழிப்புணர்வின் அடிப்படையில் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பனைமரம் என்பது நம்மளுடைய பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்டது பனைமரம். இந்த பனைமரம் இப்பொழுது தமிழ்நாட்டில் மிகவும் அழிவை நோக்கி அழிந்து கொண்டு வருகிறது. இதை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் பனைமரம் வளர்ப்போம், பாதுகாப்பாக இருப்போம், உங்கள் வீட்டில் உங்களை தேடி நான் பனைமரம் என்கின்றதனால் யூடியூப்பில் ஒவ்வொருவரும் இந்த பனைமரத்தை பற்றிய விழிப்புணர்வு வேண்டும் என்று நாங்கள் கொடுத்து வருகிறோம். அதற்கு இன்று நெல்லித்துறை ஊராட்சிக்கு பனைமரம் பற்றிய விழிப்புணர்வை கொடுக்க வருகிறோம். பனைமரம் பற்றிய உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு பனைமரம் பற்றி ஏதாவது தெரியுமா? ஆமா, கொஞ்சம் எந்திங்க. ஒரு பனைமரம் ஐயா சொன்ன மாதிரி ஒரு பனைமரம் வைப்பதற்கு 18 ஆண்டுகள், ஒரு பனைமரம் வைப்பதற்கு 18 ஆண்டுகள் கழித்து தான் அதுல என்ன செய்ய முடியும்? நொங்கு எடுக்க முடியும், பதநீர் எடுக்க முடியும், காய் எடுக்க முடியும், மரம் மரமாக இருக்கும். தென்னை மரம் எத்தனை வருடங்கள் உயிரோடு வாழும்? எத்தனை வருஷம்? தென்னை மரம், நீங்க தென்னை மரத்தை வைக்கிறீங்க, காய் காய்க்கும்னு சொல்றாங்க. ஆனா தென்னை மரத்தை வைச்சோம்னு சொன்னா குறைந்தது 20 வருடம் 25 வருடங்கள் மட்டுமே வாழக்கூடியது தென்னை மரம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தாப்புல கண்ணு வச்சு திரும்ப கண்ணு உருவாக்குவோம். ஆனால் பனைமரம் என்பது 125 ஆண்டுகள் முதல் 150 ஆண்டுகள் வரை உயிரோடு வாழக்கூடியது பனைமரம். ஒரு பனைமரம் வளர்வதற்கு 18 ஆண்டுகள் ஆகும். எத்தனை யாருமே கண்டுபிடிக்க முடியாதது பனைமரம், யாருமே கண்டுபிடிக்க முடியாத அந்த பனைமரம். இந்த
இந்த உற்பத்தி பண்ணதுக்கு தான் நாங்கள் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு அளவில் என்ன செய்யறோம்னா பனைமர விதை பண்ணை வைத்து ஒவ்வொரு கிராம ஊராட்சிகளுக்கும் 800 மரக்கன்றுகள் கொடுத்து 1 கோடி மரக்கன்றுகள் தயார் செய்யக்கூடிய வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கு. இந்த பனைமரம்ங்கிறது இது இது என்ன மரம்ங்கிறது தெரியுமா இருக்காது? பனை நாத்து. இந்த பனை நாத்து எப்படி உருவாகிறது, இந்த நாத்தோட வயசு என்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா உங்களால? இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு பிள்ளைய வந்து ஒரு குழந்தைய பார்த்தோன்னு சொல்லிடுவோம், ஏங்க இந்த குழந்தைக்கு 5 வயசு தான் ஆகுது, இந்த குழந்தைக்கு 3 வயசு ஆகுது, 3 மாசம் ஆகுது, ஓகேவா? இந்த மாதிரி சொல்லிடுவோம். இந்த நாத்தோட வயசு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை வயசு? 1.5 வயசு ஆகுது அந்த நாத்துக்கு. 1.5 வயது ஆகுது. ஆனால் இது மரமாகி வரும்பொழுது 18 ஆண்டுகள் கழித்து அதுல இருந்து நம்ம என்னென்ன எடுக்க வேண்டும் என்பதை நொங்கு, பதநீர் போன்றது எல்லாமே எடுக்கலாம். இந்த மரம் வந்து எந்த விதமான சூழ்நிலையிலும் கீழே வந்து சாய்ந்து விழுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பனைமரம் வந்து சாயவே காற்று என்ன காற்று அடித்தாலும் சரி, சுழற்சி நம்முடைய சுனாமி காத்துகள் வரும்போது கூட கடற்கரை ஓரத்துல இந்த மரங்கள் தான் இன்னும் உயிரோடு இருக்குது. மற்ற மரங்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டு விட்டது. அதற்கு அவ்வளவு சக்தி வாய்ந்தது. ஆமா ஐயா, நீங்க உட்காருங்க. ஓகே, நன்றி. அதே மாதிரி வந்து பனைமரம் வந்து போகுதுன்னு சொன்னா கீழே வந்து வரும்பொழுது இப்படிதான் வரும், கீழ் நோக்கி தான் போகுமே தவிர அதுல வந்து சல்லி வேர்கள் வந்து அதிகமான சல்லி வேர்கள் இருக்கு. அது வந்து மழை நீரை வாங்கி நிலத்தடி நீரை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரே மரம் வந்து நம்மளுடைய பனைமரம். இந்த பனைமரம் தமிழ்நாட்டின் தேசிய மரம், சரிங்களா? அதனாலதான் இந்த பனைமரத்தை வந்து அழிந்து கொண்டு வருகிறது. அதை நாம் எப்படியாவது திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு நம்மளுடைய தமிழ்நாடு அரசு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கிறது. இந்த பனைமரம் பற்றிய விழிப்புணர்வு ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் போய் சேர வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் யூடியூப் மூலமாக நாங்கள் அதற்கு உண்டான வேலைகளை வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து போய் கொண்டிருக்கிறது. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஃபாரஸ்ட்ல இருந்து யானைகள்லாம் வரலன்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, மலை ஓரங்களில வந்து அந்த பனை மரங்கள் வந்து 5 அடிக்கு ஒரு முறை வந்து பனை மரங்கள் இருந்திருக்கிறது. ஒவ்வொரு பனை மரமும் குறைஞ்சது இவ்வளவு தண்டி இருக்கும். அப்போ அந்த இடைப்பட்ட காலங்கள்ல யானை வராம பாதுகாப்பா இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வெள்ளியங்காடு கிராம ஊராட்சியில் வந்து ஒரு முதியவர் அருமையாக ஒரு நல்ல ஒரு பதிவு செஞ்சாங்க. அதே மாதிரி இந்த மலைப்பாங்கான இடங்களில் இந்த பனைமரத்தை நாம் வைத்தோம் என்று சொன்னால் நமக்கும் நம்முடைய உயிருக்கும் பாதுகாப்பாக இருக்கும். கொடுங்காது. ஏதாவது மற்ற மரங்களை வந்து யானை வந்து அடிச்சு ஒடிச்சிரும். ஆனா பனைமரத்தை மட்டும் பிடுங்க முடியாது. அதுக்கு அவ்வளவு சக்தி உள்ளது. அது நம்ம பனைமரத்துல இருந்து இப்ப நமக்கு வந்து நொங்கு இருக்கு, பதநீர். ஆமா ஐயா, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. யாருமே சாப்பிட முடியாத ஒரு மரம் பனைமரம். ஆமா, இதுக்கு வந்து அதிகமான முறையில தண்ணி எல்லாம் அதிகமா நமக்கு தேவையில்லை. ஒரு மரத்தை அந்த வச்சோம்னு சொன்னா தண்ணி தேவையில்லாத இடத்துல அதுவாகவே வளரக்கூடிய ஒரு தன்மை கொண்டதுதான் இந்த பனை மரத்தோடது தன்மை. ஆகவே நம்மளுடைய தமிழ்நாடு முழுவதும் பனைமரம் பற்றிய விழிப்புணர்வு கொடுத்து வந்துகிட்டு இருக்கோம். இந்த நெல்லித்துறை ஊராட்சியில் வந்து நமக்கு 800 மரக்கன்றுகள் வழங்குவதற்கு ஏற்பாடு பண்றோம். நீங்க அது பொதுவான இடங்கள்ல வைங்க. நாம வைக்கக்கூடிய இடங்கள்ல வந்து மேலே வந்து எலக்ட்ரிக் வயர் வந்து போகக்கூடாது. அது போச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால பாதிப்பு இல்லாமல் இந்த நம்மளுடைய பனைமரத்தை வைத்து பாதுகாப்பாக முறையில் நம்ம வந்து இதில் கையாள வேண்டும். வரக்கூடிய காலகட்டங்களில் நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த பனைமரத்தில் உள்ள பொருட்களை நொங்கு, பதநீர், கருப்பட்டி, பனங்கற்கண்டு இதெல்லாம் கொடுத்து அவர்களுடைய வாழ்வை வந்து வளமாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்களுக்கு உள்ள இந்த பனைமரத்தில் சாப்பிட்டவங்களுக்கு எந்த விதமான நோயும் அந்த அளவுக்கு வந்ததில்லை. சுகர்னு சொல்லி இப்போ தானே வந்திருக்கு. முன்னாடி சுகர் வந்திருக்கா?
சுகர் வந்ததே கிடையாது. இப்போதான் நமக்கு நாட்கள் ஆக நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் மாற மாறதான் நமக்கு ஒவ்வொரு நோய்களும் நம்மை வந்து தொத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே இயற்கை உணவான பனை மரத்தில் உள்ள நம்ம பனை பொருட்களை வாங்கி சாப்பிட்டு நோய் இல்லாமல் வாழ்வதற்கு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று கிராமப்புறங்களில் வந்து குப்பைகள், மக்கும் குப்பை, மக்காத குப்பை என்று அந்த குப்பைகள் எல்லாம் தரம் பிரித்து கொடுங்க. கிராம மேடம் தூய்மை காவலர்கள் வருவார்கள். அவர்களிடம் நல்ல மக்கும் குப்பை, மக்காத குப்பையை பிரித்து கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஏதுவாக இருக்கும். அந்த ஒரு சில கழிவு பொருட்கள்லாம் எப்படி கையாளணும் அப்படிங்கிறத இது பண்ணி போடுங்க. இந்த நாப்கின்லாம் அப்படியே கொண்டு போய் கொடுக்குற மாதிரி தகவல் வருது. அதெல்லாம் நல்ல ஒரு பாதுகாப்பான முறையில் கவரில் வச்சு இதை கொண்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் அதாவது ஐயா சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, ஐயா சொல்றது வந்து அம்மை நோய் வந்து இறங்கக்கூடிய காலகட்டங்களில் கருப்பட்டியை கொடுத்தால் அந்த அம்மை வந்து தானாக இறங்கிவிடும் அப்படி என்று சொல்லுகிறார். ஆனால் திருநெல்வேலி, தூத்துக்குடி என கன்னியாகுமரி தென் மாவட்டங்கள்ல பெரும்பாலும் வந்து பனை மரங்கள் அதிகமாக விளைகிறது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்ப பார்த்தாலும் கருப்பட்டி காப்பி தான், கருப்பட்டி சம்பந்தப்பட்ட அனைத்தும் அதுல சாப்பிடுவாங்க. பனங்கிழங்கு வந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஏன்னா அது அம்மை நோய்க்கு மட்டும் பயன்படுத்துவது கிடையாது, நம்ம எந்த நேரம்னாலும் அதை பயன்படுத்தலாம். இன்று அது வந்து இல்லை, பனை மரங்கள் இல்லை, அதனால் நமக்கு பணம் கருப்பட்டி கிடைக்கல, எதுவுமே இல்லை. அதனால நீங்க வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய பனை மரத்தில் உள்ள பொருட்களை வாங்கி சாப்பிட்டு நம்மளுடைய உடம்பில் உள்ள அனைத்து நோய்களையும் எதுவும் இல்லாத அளவுக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய பனைமர தொழிலாளர் நல வாரியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நம்மளுடைய ஒரு சில வார்த்தைகள் வந்து மேடம் வந்து சொல்லுவாங்க. தண்ணி இல்லாமே நம்ம நட்டா போது அது வந்து தண்ணி இல்லாமே வளரக்கூடிய மரம். அது வந்து இயற்கை காற்று இருக்கிற நோய்கள் மரம். பனைமரத்தினால வந்து எல்லாரோட பயன்களுமே இருக்குங்க. மற்ற எந்த பழம் இருந்தாலும் சரி, ஆனா அந்த பனைமரத்திலிருந்து அது சின்னதுக்கு பெருசு வரைக்குமே பனைமரத்தோட பயன்கள் அதிகமாக தான் இருக்குங்க. அதனால வந்து சாஸ்திரம் வந்து 800 மரக்கன்றுகள் வந்து ஒரு பஞ்சாயத்துக்கு தராங்க. அதை நம்ம நட்டு அதை வந்து வளர்த்து நம்ம தமிழ்நாடு வந்து மூலமா தராங்க. நட்டு வளர்த்து நம்ம வந்து அதை பாதுகாத்து செயல்படுத்தணும் வந்து செய்யறோம். ஓகே, நமக்கு இதுவரைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த நம்மளுடைய ஊராட்சி மன்ற செக்ரட்டரி அவர்களுக்கும், நம்முடைய மகளிர் குழுக்களுக்கும், கணினி இயக்குனர் அவர்களுக்கும், அப்புறம் எம்என்பி மக்கள் நல பணியாளர் அவர்களுக்கும் வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கத்தை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.